பேபி கண்ணன் என்ட்ரி, காரை விட்டு இறங்கி வராரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. அவரு தான் பேபி கண்ணன், மெயின் வில்லனே அவர் தான். அவர் இறங்கி வராரு. அப்படி வரவர்கிட்ட இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போறேன், இதெல்லாம் மாறும் அப்படின்னு திருச்சா சொல்லக்குள்ள நம்ம பேபி கண்ணனும் இதெல்லாம் மாறாது, இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டே அவருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அந்த கோர்ட் ஃபுல்லாவே இவரோட ஆளுங்க தான் இருக்கிறாங்க, இவரோட வக்கீலுங்க தான் இருக்கிறாங்க. அதனால அந்த கோர்ட்டே இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அதனால இது என்னோட இடம், கடவுளே நினைச்சாலும் மாறாது அப்படின்னு சொல்லக்குள்ள இந்திரன்ஸோட என்ட்ரி, அவரோட பொண்ணோட வராருன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு முக்கியமான கேஸுக்காக. அப்படி வந்த அவர்கிட்ட ஒரு போலீஸ் வந்துட்டு இதெல்லாம் சப்ப மேட்ரு, இது நல்ல லாயர் கிட்ட போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவர் போன லாயர் தான் பேபி கண்ணன். பேபி கண்ணன் கிட்ட இந்திரன்ஸோட கேஸுங்கிறது போகுது. அப்படி போன கேஸை வந்துட்டு சரியா வாதாடாம வயதாவா போயிட்டே இருக்குது போல. அதனால இந்திரன்ஸ் வந்துட்டு என்ன பண்றாருன்னா வேற யாருக்கிட்டையோ இந்த கேஸ் சம்பந்தப்பட்டு போயிடுறாருங்குது. அதனால பேபி கண்ணன் வந்துட்டு நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சு, நீ எந்த லாயர் கிட்ட போற, எந்த லாயர் வந்து உன்னோட கேஸ் எடுக்கிறேன் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அடிச்சிடறாரு. இதுக்கு நடுவுல பேபி கண்ணனோட ஆளுங்க இந்திரன்ஸோட பொண்ணுகிட்ட ஃபீஸ் கட்டிடுமா அப்படிங்கிற மாதிரியான சீனையும் காமிக்கிறாங்க. அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட இவங்க கிட்ட காசு இல்லை இந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஏதோ ஒரு பணத்தையோ நகையவோ ஏதோ இழந்துதான் இந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்காகவே வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த நகையவோ அந்த பணத்தையோ ஏற்கனவே திருடங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க போல. ஏன்னா நடுவுல இவர் சொல்லுவாரு, இந்திரன்ஸ் வந்துட்டு சொல்லுவாரு, அந்த திருடங்கிட்ட இருந்தே வாங்கியாச்சு, இவங்க கிட்ட இருந்து வாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இருக்கக்குள்ள இவங்க பணமோ இல்ல ஏதோ ஒரு நகையோ, அவங்க பொண்ணு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று படிப்புக்காக வச்சிருந்த பணமோ நகையோ ஏதோ போயிருக்கும் போல, திருடு போயிருக்கும் போல. அது திருடங்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஆனா கோர்ட்ல ஏதோ அந்த ப்ரொசீஜர் படி இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க போல இந்திரன்ஸ்க்கு. அப்படி இருக்கக்குள்ள அந்த கேஸுங்கிறது வயதாவா போயிட்டே இருக்குது. இவங்க ஃபீஸ் கட்டாததுனால இவரு பேபி கண்ணன் வந்துட்டு அந்த கேஸை இழுத்துக்கிட்டே போறாருன்னு நினைக்கிறேன். இதனாலதான் இந்திரன்ஸ் வேற ஏதோ ஒரு லாயர் கிட்ட போயிருக்கணும். அதுக்காக தான் இந்திரன்ஸ் வந்துட்டு பேபி கண்ணன் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்தே சூர்யாவோட என்ட்ரி காமிக்கிறாங்க ட்ரெய்லரில். அதாவது சங்கிலி கருப்போட என்ட்ரி. இவரோட என்ட்ரி இந்த படத்தில் எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ பேபி கண்ணன் வந்துட்டு இந்திரன்ஸ் அடிச்சு துரத்திடுறாருல, நீ எந்த வக்கீல்கிட்ட போறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்திடுறாருல. அதுக்கப்புறம் இந்திரன்ஸும் அவரோட பொண்ணும் சேர்ந்து சங்கிலி கருப்பு கிட்ட போய் வேண்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற அந்த சங்கிலி கருப்பு சாமி கிட்ட போய் வேண்டினதுக்கப்புறம் சங்கிலி கருப்பே இறங்கி வந்து இவரோட கேஸ் எடுத்து வாதாடுற மாதிரி காமிக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது.